எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எப்போ இருக்க போகுது, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும், நகைக்கடன், பயிர்க்கடன், விவசாய கடன், கல்வி கடன் சம்பந்தமாக தாவேக தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சி அமைந்த பிறகு முதல் கையெழுத்தாக உங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதாவது என்ன மாதிரியான தள்ளுபடிகள், மகளிர் உரிமை தொகை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு தாவேக தலைவரோட விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறாங்க. முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனேயே நமக்கு நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களில் முதல் கட்டமாக எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த போகிறாங்க, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று நமக்கு இருக்க போகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இருக்க போகுது. நகைக்கடன் தள்ளுபடியும் இருக்க போகுது, உங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடியும் இருக்க போகுது, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பெரும்பான்மையை நிரூபித்து உங்களுக்கு சிஎம் ஆக போகிறாங்க. சிஎம் ஆனோன்னு ஃபஸ்ட்டு கையெழுத்தாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேருந்து, ஓகேவா, தமிழகம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து ஊர்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அந்த மாதிரி பேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல் கையெழுத்தாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு மேற்பட்டு ஒவ்வொரு விஷயங்களாக தாவேக தலைவர் அவர்கள் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான தள்ளுபடிகள் இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இரண்டாவதாக நமக்கு ஃபஸ்ட்டு பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, ஓகேவா. எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை. நகைக்கடன் தள்ளுபடி கூட நீங்கள் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது முக்கியமாக வேணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் சொல்லாங்க. கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையை பற்றின அப்டேட்டுமே இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே, அதாவது இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ ஒரு சில நாட்கள்லேயே இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. மகளிர் உரிமை தொகை இதுவரை, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் வரை வாங்கி கொண்டிருந்த அனைவருக்குமே 2500 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி. கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ திமுக அரசாங்கம் இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் ஒரு பட்டியலை தயாரித்தாங்க. அதாவது அந்த அரசாங்கம் தயாரிக்கல, கூட்டுறவுத்துறைகள் இணைந்து ஒரு பட்டியலை தயார் செய்தாங்க. என்ன மாதிரியான பட்டியல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலை தயாரிக்க சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒரு 2 பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. என்ன மாதிரினா, நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள். யார் அந்த தகுதியானவர்கள், நம்மளும் அந்த தகுதியானவர்களாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் எந்த கடன் தள்ளுபடி தமிழக அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எது பெறணும்னாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் கார்டு, இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெறுமனே உங்களுக்கு ரேஷன் கார்டு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய நகையை நீங்கள் கூட்டுறவுத்துறையில் நகையை கொண்டு போய் வச்சுருப்பீங்க. அந்த நகை குறைந்தது 1 வருட காலமாவது ஆகியிருக்கணும். நீங்கள் கடந்த 2026 கொண்டு போய் வச்சுட்டு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 1 வருடம், 2 வருடம், 1.5 வருடமாவது ஆகியிருந்தால் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கான
பட்டியலில் உங்களுடைய பேர் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஷன் அட்டையில் ஒரு நபரோ 2 நபரோ எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அதில் யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிச்சயமாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் நிச்சயமாக ஒருவருக்கு தள்ளுபடி கிடைக்கும். அதாவது நீங்கள் யார் வந்து குறைந்த அளவில் இப்போ ஒரு சவரன் வச்சு அதற்கான பணம் வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுன் வச்சு அதற்கான ஒரு 50,000மோ இல்லை வந்து ஒரு 1,00,000மோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாதி தொகையை வந்து அரசாங்கம் செலுத்தலாம், மீதி தொகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலுத்தி வாங்கி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயிர்க்கடன் அப்படின்றது முழுவதுமாகவே தள்ளுபடி ஆகுது. நீங்கள் எத்தனை லட்சம் வாங்கியிருந்தாலுமே அந்த பயிர்க்கடன் அப்படின்றது முழுவதுமாக இப்போ 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.